கந்த சஷ்டி விரத நாட்களுக்கான தினமும் முருகனின் வாக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்று 4ஆம் நாள் முருகன் நமக்கு என்ன செய்தி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். என்னப்பன் செந்திலாண்டவனை வேண்டிக் கொண்டு முதல் கார்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவல் முறியும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ யாராவது அதாவது பில்லி சூனியம் ஏவல் அப்படின்ற விஷயங்கள் சிலருக்கு நம்பிக்கையாக இருக்கலாம், சிலருக்கு அது மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். நம்பிக்கை இருக்குது இல்லைன்றதை தாண்டி ஒரு சாதாரண திருஷ்டியாக இருக்கலாம். எனக்கு கண் திருஷ்டிங்களாம் இப்படி ஆயிடுச்சோ, யாராவது எதாவது பண்ணிட்டாங்களோன்ற பயமெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட அந்த பயமெல்லாம் இனி வேண்டவே வேண்டாம். எல்லாமே முறிக்கப்படும் அப்படின்னு முருகனே வாக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வேல் பக்கபலமாக இருந்து உங்களை காப்பாற்றும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தாயும் தந்தையும் நம் கண்கண்ட தெய்வங்கள்னு யார் வந்திருக்கா பாருங்க. சிவனும் பார்வதியும் பிள்ளையார் முருகனோட சேர்ந்து வந்திருக்காங்க. அப்போ முருகன் அவங்க கூட இருக்காரு அப்படின்னாலே அப்பன் சிவனும் அன்னை பார்வதி தேவியும் கூடயே இருக்காங்கன்னு அர்த்தம். இதுல இன்னொரு உள்கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரவர் பெற்றோர் தான் முதல் தெய்வம். அதனால உங்க வீட்டில் இருக்கிற தாய் தந்தையரை முதல்ல வணங்கி எந்த ஒரு காரியத்தையும் செய்யுங்க. விரத நாட்களில் கூட முதல்ல தாய் தந்தையரை வணங்கி உங்கள் பூஜையை ஆரம்பிங்க. தாய் தந்தையர் உயிரோடு இல்லை அப்படின்னா, அவங்க படம் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு அந்த படத்துக்கு ஒரு பூ போட்டு அவங்கள வேண்டிட்டு அடுத்த வேலை என்ன உண்டோ அதை பாருங்கள். தாய் தந்தையோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் செய்யும்போது அந்த அப்பனின் ஆசீர்வாதமும் இருக்கும், மகன் முருகனின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும். நன்றி அன்பர்களே, இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.